அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேருதான் சாப்பாடு. பாத்துட்டீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை. ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆளுக்கு 1.5 கிலோ ஸ்பைசி சிக்கன், வேர்ல்டுலேயே காரமான சிக்கன் சாப்பிட போறோம். இன்னைக்கு சேலஞ்சில் 3 பேர் கலந்துக்கிறோம். ஆமா, அண்ணே வந்திருக்காப்புல, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காப்புல. சரி, உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா, அவர் நல்லா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம வைக்கப்படுறாப்புல. இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் வின் பண்ற ஆளுக்கு பிரம்மாண்ட பரிசு அயன் பாக்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளுக்கு 1.5 கிலோ வச்சிருக்கோம். யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஜெயிச்சிருவீங்களா? இன்னைக்கு அயன் பாக்ஸ் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அயன் பாக்ஸ் பக்கத்துல இருக்கனால அவர் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. சரி, 1 2 3 ஆரம்பிப்பா. 1 2 உலகிலே ரொம்ப காரமான சிக்கன் இதுல வர 1 2 3 வரையா? ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவான். எப்படி இருக்கு வேலையில காரமான சிக்கனு? ஐயோ, கிடைக்கலாம் தான் ஏறுது. கோட்டில் கலந்து தோத்து போயிடும். லட்டு மாதிரி போட்டுங்க எல்லாரையும். நிறைய பார்த்துங்க, எலும்பு கறி. இது எலும்பு ஆகிறதுக்கு அப்புறம் அடுத்து நுரப்பாரு. அப்பா கூடாது. எலும்புலாம் இருக்காதுப்பா கறி. வேற லெவலில் இருக்கப்பா ஸ்பைசி சிக்கன். தல சீக்கிரம் வெளியே வா தல. நீ தெரிஞ்சிடும் நம்ம சிவகங்கையோட பெஸ்ட் சாப்பாடுற மாதிரி யாருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. என்ன வாங்குவேன் பார்த்துக்கு நாங்கள் போகணும். அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே அளவு தானே வச்சுருக்கான். போன வாரம் குரல் இல்லாங்க. அந்த மாதிரி வாங்கலாம் பண்ணுங்க. தண்ணி ஒன்று எங்கப்பா அந்த தண்ணி ஊற்றுற ஒரு ஆளக்கானா? தண்ணி யாரும் ஓவர் எதுக்கு விக்கல் வருது? வாங்கி தண்ணி வாங்கி அவர் கொடுத்துருவாரு. இது உடனே காரமாக இருக்கு. மிளகா வேறு வாய்க்கில் ஓடிடுது. ஒரு 4 இட்லி வாங்கி தான் தொட்டு சாப்பிட்டு வந்துருவேன். நீங்கள் தான் எனக்கு போட்டி எல்லாமே. அப்போ 4 இட்லி வாங்கினா நம்ம சோத்துறோம்ல 1.5 கிலோ கறி வச்சுருக்கோம். நீங்கள் கறியெல்லாம் நல்லா முக்கால் ஓட்டு தந்துருப்பீங்க. 1.5 கிலோ தூக்கி புண்ணு. அதான் ஓகே தான். காரம் கம்மி இல்லை, காரம் கூட. வேர்ல்டுலேயே காரமான சிக்கன். இது எப்படி செஞ்சுருக்கோம்னா சோள சாக்லேட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இந்த காரத்தை போட்டு தான் இப்போ செய்ய போகிறேன். அதனால தான் கார சிக்கன் எல்லாரும் பாருங்க. சோளோ சாக்லேட் தெரியுதா? காது அடைக்கும், கண்ணு எரியும். அது வலி வேற டிபார்ட்மெண்ட். கண்ணு கலங்குதா? அப்பவே முருகா, ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். சாப்பிடுங்க. என்னடா 1.5 கிலோ கறியை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு விடுறாங்களே. இதுவும் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ஏற்றுக்குங்கப்பா. வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அந்த அளவுக்கு ஆகும்.
காரம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஆஸ்பத்திரி சொல்லிருக்கீங்க? நீ தான் எங்க டாக்டரா? அப்போஸ் நீங்கள் பேசாமே திண்டு ஜெயிச்சு விடாமல் பார்க்காதீங்க. நான் பேசிக்கிட்டே தோற்று போயிடாம. ஓஹோ, கொரோனாவே காரத்துக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொரோனா வச்சு விட்டாங்க. எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒரு கிலோ மிளகா கொடுத்துட்டாங்க. ஆனா இது கொரோனா புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. ஆளுக்கு ஒரு டம்ளரில் கரைச்சி குடிங்க. இதான் நிலவேம்பு கசாயம் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க? கொரோனா ஓடி காரத்தை கண்டு கொரோனா ஓடுதல். இப்போ நீங்கள் பயப்படுறீங்களா காரத்துக்கு? நீங்கள் கொரோனா சிக்கன் வச்சுருந்துருக்கலாம். வயிறு சிக்கன் வச்சுருந்தீங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈடு இறக்கம் இல்லாம நடந்துக்கலாம். சீ, நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டுருந்தாங்க. வெட்டி தோல்விலாம் பயப்படல. திங்கிட்டு அந்த அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போட்டு. இதில் என்ன இருக்கு? அவர் ஒரு திறமை. அவர் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. பேசலாம். சரி, அயன் பாக்ஸ் வாங்கிட்டு ஒரே ஓடி போய் முதுகுல தேய்ங்கப்பா. வயிறு எரி. என்னடி சொல்ற? சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இன். எவ்வளோ காட்டுது? பொறுமையாக சாப்பிடுங்க. நீ கொள்ளச்சு அடிக்கிறியா? நாக்கு அப்படியே உரப்பு நடனம் ஆடுது. How do I tell you? நாக்கு டான்ஸ் வச்சுருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. போட்டு ஜெயிக்க முடியல. கடுமையாக தான் இருக்கும் போட்டி. போட்டியாளர் நிறைய சாப்பிட்டாரோடைய யார் எனக்கு ஹேண்ட் பாஸ் வின் பண்ணுறான்னு தெரியல. போட்டு ரொம்ப கடுமையாக போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எங்க டான் பார்த்து பாரு. பார்ப்போம் யார் தான் ஜட்ஜ் இன்னைக்கு ஹேண்ட் பாஸ் வாங்குறான்ட்டு.
உழப்பு ஓவர் தான் இருக்குது. அதனால ஒரு வேலை வர முடியல. வேர்ல்டுலேயே காரமான சிக்கன் தானே சொல்லியே தானே. இன்னும் போட்டுருக்கியப்பா. இது வாங்க நல்ல குட்டி எல்லாம். கேட்ட போடுது சமக்கலையோ. முடியல செயல்படு. அவள் கேட்ட போட்டுச்சுப்பா. முடியாதாலும் முடியாதுன்னு சொல்லிக்கோங்க. முடிச்சிட்டாப்பியா? ரெண்டு பேரில் யாரும் ரெண்டு கரெக்டாக வச்சுருக்கீங்க. போதும் சாமிங்களா. என்னன்னா உள்ளே போக மாட்டேங்குது. ஆமாம் ரொம்ப நாள் முடிச்சா முழுங்கிடும். இப்போ வேணா அப்பா நான் காண்டி இல்லை அவனே சீக்கிரம் கண்டு நான் சொல்லலை. ஆமாம் அப்பா வருவா ரெண்டு பேருமே. ஒரு இவ்வளோ ஒதுக்கிருக்காருல தோல் கழிவு வந்தது தான் நமது புது போட்டியாளர். மிளகாத்தூளை போட்டு கறியை பரட்டிச்சா கூட திண்டுவார் போல. மோசமான ஆளாக இருந்திருக்காரு. நாங்களே பெரிய மிளகா பொடி போட்டு திங்கிறவங்க எங்களே மிஞ்சி திங்கிறாருன்னா பெரிய திண்டியாக இருப்பார் உலகத்தில். அதனால் அவரே முதலாம் பரிசை வென்று அயன் பாக்ஸை தட்டி சென்று விட்டார். இரண்டாம் பரிசாக தம்பி பைக்கில் ஜெயிச்சிருக்காரு. நம்ம என்னைக்கு போல வழக்கம் போல் மூணாவது இறந்தேன். அதனால் நம்ம வருத்தப்பட போகிறோம் இல்லை. ஏதாச்சும் ஆறுதல் பரிசு ஊற்றினா வாங்கிட்டு கொஞ்சம் கறி ஊற்றுறேன். கூத்தோடு கறி தெரியலா? நீங்கள் பார்வையாளர் கொஞ்சம் கறி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் கறி கொடுங்க. இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிக்கிறேன். ஏன் கொஞ்சம் தேனை குடிச்சிட்டு வந்தேனே. தேன் குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்குறான். இந்த பரிசை ஓகே பரிசை அவருக்கு எடுத்து கொடுத்துருங்க. பரவாயில்ல இன்னைக்கு பரவாயில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அயன் பாக்ஸை ஜெயிச்சுட்டு போயிட்டாப்புல. அதுலேயும் தோல் 4-5 தோலை வச்சுட்டாப்புல. தோல் பிடிக்கான்ட்டாப்புல. சரி விடுங்க. அதுக்காண்டி என்ன பண்ணுறது? பரவாயில்ல. நம்ம புது போட்டியாளர் தானே. வந்தவங்களை நம்ம வந்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பரிசை கொடுத்தோம்னா தான் அடுத்த வாட்டி வருவார். அடுத்த மிளகாத்தூளே ஃபுல்லாக மிளகாத்தூளை கொட்டி கறி வெறுங்கறி திங்கிட்டுருவான். ஓகே ஓகே ஆமாம் அந்த மாதிரி பண்ணிடுவோம். அதுவும் திம்பார் ஒரே ஆள் சைஸாக தானே இருக்காரு. வரலாம் எங்கேருந்தியா பிடிச்சி சாப்பிட்டதுக்காக எங்களது அன்பு பரிசு அயன் பாக்ஸ். இந்த சிக்கன் வந்து அதிகமான காரமாக இருந்துச்சு. இந்த அயன் பாக்ஸை வந்து சாப்பிட்டு ஜெயிச்சிருக்கேன். இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜெயிச்சதை? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அடுத்த வாரம் வருவீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு செல்லுங்க. நன்றி, வணக்கம்.